துயரப்படுகிறவர்களை பார்த்து உலகம் என்ன சொல்லும்? ஐயோ பாவம், நீ ஒரு நிர்பாக்கியசாலி, உன்னை போல் கேடுகெட்டவன் ஒருவனும் இல்லை, என்ன பாவம் செய்தாயோ என்று சொல்லி துயரப்படுகிறவர்களை உலகம் இகழ்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். துயரப்படுகிறவர்களை குறித்து கர்த்தர் 2 காரியங்களை சொன்னார். முதலாவது, நீங்கள் பாக்கியவான்கள் என்றும், இரண்டாவது, நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். துயரத்தின் பாதையில் செல்லுகிறவர்களை தான் மற்றவர்களுடைய துயரங்களை புரிந்து கொள்வார்கள். அவர்கள்தான் கர்த்தர் ஆறுதலின் பாத்திரமாக பயன்படுத்த முடியும். நொறுங்குண்டு உடைந்த பாத்திரங்களை கர்த்தர் வனைந்து உருவாக்கி கனத்துக்குரிய பாத்திரங்களாக மாற்றுகிறார். துயரப்படுகிறவர்கள் என்னென்ன பாக்கியங்களை பெறுவார்கள் என்றால், நன்மையாக அவர்களை மாற்றுவார், பொன்னாக விளங்கச் செய்வார், பிரமாணங்களை கற்றுத் தருகிறார், ஆனந்த தைல அபிஷேகத்தை தருகிறார், ஜீவ கிரீடத்தை தருகிறார்.